புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பிரமுகர்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், நெடுவாசலில் 2வது நாளாக நீடிக்கும் உண்ணாவிரத போராட்டம் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக கடந்த 11 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டமும் அதேபோல் அற போராட்டங்களில் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது. கடந்த 10 நாட்களாக இவருடைய போராட்டமானது இந்த கிராமங்களை சுற்றி மட்டுமே இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதை தாண்டி நேற்று முதல் இதுவும் தமிழகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு காட்டு தீ போல பரவி இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டங்களுடைய களமானது மாறி இருக்கிறது. நேற்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டங்களை இந்த நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டு இருக்காங்க. இதற்கு அனைத்து தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் அதேபோல அரசுகளும் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தினுடைய திட்டங்களை உடனடியாக மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துவோம் என தெரிவித்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஆதரவும் தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களுக்கு அவர்களும் உறுதுணையாக தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் பார்க்கும்போது இன்று 12வது நாளான இன்று நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலும் உண்ணாவிரத போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனையும் தாண்டி இதில் 12ஆம் நாளுடைய வீரியம் குறையாமல் இருப்பதற்காகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சுற்றி உள்ள கிராமங்களை சேர்ந்த பிரமுகர்கள் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் இந்த போராட்டத்தை எப்படி தீவிரப்படுத்தலாம் என்பது குறித்து தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் 2 நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அவங்களுடைய ஆலோசனை பற்றியும் இது அடுத்தது எப்படி செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது சுமாராக ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் திரண்டு நாளை முதல் எப்படி இந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்தலாம், இது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்தும் அது மட்டும் இல்லாமல் ஆதரவு யாரிடமிருந்து திரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி மத்திய அரசுக்கு எப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு மணி துளிகளில் ஓரிரு மணி நேரங்களில் இந்த குழுவானது ஆலோசனை முடித்து அடுத்தது என்னென்ன திட்டங்களை முன்வைக்க இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்தித்து அவங்களுடைய திட்டங்களை குறித்து பேச இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து இளைஞர்களும் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி நாங்கள் வெற்றிகரமாக நடத்தினோமோ அதே போல இந்த போராட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்றுக்கிறோம் என இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலிருந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று முதல் இந்த பகுதி முழுவதும் இளைஞர்களுடைய பட்டாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டம் இளைஞர் கையில் சென்று விட்டது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு போராட்ட குணங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இப்போ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சில தகவலை பெறலாம். சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இப்போ போராட்டம் ஜல்லிக்கட்டு அளவுக்கான போராட்டம் எந்த அளவுக்கு தொடர்ந்து நடந்துச்சு? அதாவதுங்க, நாங்கள் சென்னை மெரினால விவேகானந்தர் இல்லத்தின் முன்னாடி நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். அதில் தோழி பானுவும் எங்களோட இருந்தாங்க. மெரினால உள்ள எல்லா ப்ரொட்டஸ்ட்டுமே இங்கே வந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய போராட்டங்கள் வாடிவாசல் திறந்தாதான் வீடு வாசல் சொல்வோன்ற ஒரு கோரிக்கையோட கடந்த மாதம் 17ஆம் தேதி முன் வச்சோம். வாடிவாசல் திறந்தோம். அதுக்கப்புறம் தான் இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்னன்றது ஊடகங்கள் நீங்கள் எல்லாமே தெளிவுபடுத்தினீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுவாசலுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இப்போ அடுத்தது எங்களுடைய பயணம் நெடுவாசலை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு விவசாயினுடைய இதுவரைக்கும் 250 விவசாயி இதுவரைக்கும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இறந்து போகல, தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும்போது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக மண்ணெண்ணெய் எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ ஹைட்ரோ கார்பன்ற ஒரு திட்டத்தை இப்போ கொண்டு வச்சிருக்காங்க. இதனால எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்றதே அறியாத மக்கள்கிட்ட கடந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அவங்க விளைநிலங்களையே ஏமாத்தி கையகப்படுத்தி அவங்க ஊருக்குள்ளேயே அவங்கள அதுல இருந்து காப்பாற்ற போக முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பம்ப் அங்க பதிச்சிருக்காங்க நெடுவாசல்ல. இத மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் அரசாங்கம் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் பண்றோம். சொல்லுங்க, இப்போ இந்த போராட்டம் இன்னும் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்திருக்கீங்க? எப்படி இளைஞர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ளலான்னு இருக்கீங்க? நாங்க இளைஞர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற சமுதாய சூழலில் நாங்கள் அறவழியில் போராடி ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாடி இருக்கிறோம். அந்த வெற்றி மாதிரிதான் இந்த அடுத்த கட்டமான இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் மத்திய அரசு எந்த வகையில் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இனிமேல் தமிழகத்திற்கு அது அனுமதி கொடுக்க கூடாது. மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இங்கு கொண்டிருக்கிற நெடுவாசலில் உள்ள பொதுமக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக உலக தமிழர்கள் அனைவரும் எப்படி ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராடினோமோ அதே போல் அறவழி போராட்டத்தை மட்டுமே கையில் எடுத்து இந்த போராட்டத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இனிமேலும் தமிழர்களுக்கு
நடக்கின்ற கொடுமைகளை பார்த்து, குறிப்பாக விவசாயிகள் செத்து முடிவதை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இளைய சமுதாயம் நிச்சயமாக பொங்கியலும். வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம், கையில் எடுத்திருக்கிறோம். அதற்கும் நிச்சயமாக உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கு. 2ஆம் தேதி எங்க உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள இருக்கீங்க அப்படிங்கிறது? சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 2ஆம் தேதி மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை துவங்க இருக்கிறோம். அந்த உண்ணாநிலை போராட்டம் வெறுமனையா சென்னையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த அறவழி போராட்டத்தை கையில் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த இளைஞர்கள் எப்படி முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்களோ அதே போல திரை உலகத்தை சேர்ந்தவர்களும் சிலர் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்காங்க. நேற்று தங்கர் பச்சான் இருக்கட்டும், அதே போல பார்க்கும்போது இயக்குனர் பாண்டியராஜன் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சின்ன திரை நட்சத்திரங்கள் என அனைவருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சில தகவலை பேசலாம். வணக்கம். இப்போ இந்த போராட்டத்துக்கு நீங்க பங்கெடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? சப்போர்ட் நாங்கள் சிட்டியில் இருக்கோம். பட் இப்போ அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு சொன்னதே தான் இதுவும். கிராமம் விவசாயிகள் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. நம்ம என்ன சொல்றது, காரில் பெட்ரோல் போட்டு நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோன்னா அதுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு தேவை. ஸோ விவசாயிகள்ன்ற ஒரு இனமும் அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருமே ஒரு தினசரியான ஒரு நார்மலான லைஃப்பை வாழவே முடியாது. அது இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பிரச்சனைக்கும் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அது நல்ல விஷயம்னும் போது கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்டு நம்மள மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமும் ஒரு ஊக்கமும் கொடுத்து அதுக்கான விழிப்புணர்வை முதல்ல இவங்களுக்கு இடையே உண்டாக்குனா அது கண்டிப்பாக கவர்மெண்ட் வரைக்கும் போய் கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையான விஷயத்த செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இவருடைய தொடர்ந்து இந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. நாளை இதனைத் தொடர்ந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் இந்த பகுதியில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக இதில் திருமாவளவன், ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து தினமும் ஒவ்வொரு விதமான போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்காக மத்திய அரசு உடனடியாக இதனை சிறைமையில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதற்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கு. இதுதான் இவ்வளவு பெரிய ஆதரவும் தெரிவித்துக் கொண்டிருக்கார்கள். அருண், தற்போது போராட்ட குழுவினருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. தற்போது கிராம மக்கள் சார்பில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் ஏதேனும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கா அருண்? நிச்சயமாக சார். இந்த ஆலோசனை கூட்டமானது கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் கலந்து கொண்டு இதில் என்னென்ன செய்யலாம், இன்று நடக்கக்கூடியதில் இப்போ அரசியல் கட்சிகள் அனைவரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கையில் வைத்திருக்கிறார்கள். மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதல்வரையும் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். அதே போல இன்று தமிழக முதல்வர் பிரதமர் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார். அந்த பிரதமர் அவர்களை சந்தித்த பிறகு இதை பற்றியும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு நம்பிக்கை அமைச்சர் அவர்களும் தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இன்று இது போல போய் கொண்டிருந்தாலும் இன்னும் எங்களுடைய போராட்டம் ஒரு உறுதியான எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எனதான் இந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கார்கள். அதற்காக தான் இந்த போராட்டங்களை எப்படி தீவிரப்படுத்தலாம், இந்த பகுதியில் தீவிரப்படுத்தலாமல் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனைகளை கொண்டு சென்று மக்களிடம் மிகப்பெரிய ஆதரவை இன்னும் திரட்டுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் எந்த அளவிற்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் மேற்கொண்டு இருக்காங்க. அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் தலா 2 பேர் என்பது விதமாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எங்களுடைய கிராமங்கள் எந்த அளவுக்கு நான் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எங்க பகுதியில் எவ்வளவு மக்களை திரடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து போராட்டங்களானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அடுத்தது எந்த மாதிரியான போராட்டங்களை முன்வைக்கலாம், எந்தெந்த பகுதியில் போராட்டம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இந்த போராட்டத்திற்கு வரக்கூடிய வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எங்கு தங்க வைப்பது, உணவு எந்த மாதிரி தயார் செய்வது என்பது குறித்தும் அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்மளுடைய பணம் எந்த அளவுக்கு இந்த சேகரிப்பான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளரை சந்தித்து என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்திருக்கிறோம் என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு கொண்டு செல்லலாம், எப்படி இதை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் என்பது குறித்தும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். சரண்யா, நெடுவாசல் போராட்ட களத்திலிருந்து பல்வேறு தகவல்களையும் களச்சூழல்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி அருண்.